ஹாய் வணக்கம், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சகோதரர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. வணக்கம். இன்னைக்கு சவுத் கொரியாவில் ஒரு ஜாப் வந்திருக்கு. இது வந்து இந்த பிஎல்சி ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோடது. இதெல்லாம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸில் தான் வரும் பிஎல்சி ப்ரோக்ராமர்ஸ். ஓகே, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். இதில் ஏன்னா சவுத் கொரியா எல்லாரும் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அங்கே நிறைய சம்பாத்தியம், 2 லட்சம் சம்பாதிக்கலாம் சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர். ஆமாம், ரிஸ்க். ஆனால் போய் அவன் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ஏஜென்ட்டை கொடுத்து ஏர்போர்ட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றான். டிபோர்டேஷன். நான் அது பண்ணுறதில்ல. ஓகே, அதனால ஆனால் இது இப்போ வந்திருக்குன்னா எல்லாருக்கும் இதில் வாய்ப்பு இல்லை. இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் அது என்னன்னு பாருங்க. கீழே வாண்டட் பிஎல்சி ப்ரோக்ராமர்ஸ் ஒரு 4 பேர்னு வச்சுக்கலேன். ஒரு 10 CV கேட்டாங்க, 4 பேர்கிட்ட எடுப்போம். இந்தியன்ஸ், அதுவும் சவுத் இண்டியன்ஸ் தான் வேணும். அப்போது சேலரி அவங்க இந்தியன் ருபீஸ் எப்படி சொன்னாங்கன்னா 1.5 லட்சத்துக்கு 1.25 லட்சம் கிடைக்கணும். ஓகே சார், நார்மலாக இது ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு உள்ளது. இது கூடயும் கிடைக்கும், ஆனால் இதே வச்சுக்குவேன். அதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட வேணாம். அது கிடைச்சா ஒரு 2 லட்சம் கிடைச்சாலும் ஓகே. அப்போ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? டிப்ளமோ, பிஇ டிகிரி அதனால பிடெக் டிகிரி. அதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் மட்டும்தான். சிவிலோ மெக்கானிக்கலோ கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ ப்ளீஸ் இதை பார்க்குறவங்களுக்கு புரியும். டிப்ளமோ ஆர் டிகிரி பிடெக் இதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளவங்க மட்டும், அது ஃப்ரெஷராக இருக்கட்டும். ஓகேவா? மினிமம் 5 வருஷம் கேட்டிருக்கா. ஒரு இதே பிஎல்சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க ஒரு 2 இயர் வந்தாலும் பரவாயில்ல. அவங்க அங்கேருந்து இந்த CV அனுப்பிச்ச பிறகு கால் பண்ணி பேசி அதில் தெளிவு பண்ணால், சப்போஸ் ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணால் கூட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஓகே, பார்த்துங்க, இதை படித்து பாருங்கள். என்ன மிட்சுபிஷி ப்ரோக்ராமிங் தெரியணுமா, டெவலப்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸு, ட்ரபிள் ஷூட்டு, அதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கூட இதை பார்த்துட்டு அதில் ட்ரைனிங் கூட எடுத்துக்கலாம். அவங்க ஆன்லைனில் கேட்கும்போது நம்ம பதில் சொன்னாலே போதும். புரியுதா? நமக்கு அது ஓகே சொல்லி ஜாப் ஆஃபர் வந்து இந்த பெர்மிட்னா அவங்க வந்து விசா E7 கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அதாவது காலிங் விசா மாதிரி வச்சுக்கலாம். அதில் இறக்கி அங்கேருந்து பெர்மிட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் ப்ளஸ் அதை 2 வருஷம் ரினியூலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வருஷம் அக்ரிமெண்ட் மாறும், சேலரி ஸ்ட்ரக்சர்லாம். ஓகே, ஸோ இது கீழே படிச்சுட்டு பாருங்க. ஒரு பெர்மிட் எவ்வளோ வருஷம், விசா டைப் E7, அகாமடேஷன் கொடுத்துருவாங்க, ஃபுட்டு, ஒர்க்கிங் டைம் மீல் கொடுத்துருவாங்க. ஏஜ் ஒரு 35-38 கீழே போதும். ஓகே, ஸோ இது வேகன்சி கம்மி தான், பட் இதை ட்ரை பண்ணுவோம். கிடைச்சா உங்களுக்கு நல்லது. இதுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுவோம், 5 lakhs. ஆனால் போகும்போது எல்லாம் முடிஞ்ச பிறகு அட்வான்ஸ் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு CV இருந்தால் மட்டும் அனுப்பிச்சு போடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். கிடைச்சா நல்லது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. கீழே நம்பருக்கு கால் பண்ணி டாக்குமெண்ட் அனுப்புங்க. ஆஃபர் லெட்டர் வந்தால் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணால் போதும். அட்வான்ஸ் அப்போ கூட இல்லை, போகிறதுக்கு முன்னே கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு சார்ஜஸ் 5 lakhs. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங். ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் உடனே சொல்கிறேன்.